லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினும் சீஷியும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து தான் இதில் கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க டேபிளுக்கு பக்கத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும் போது ஒருத்த வந்து தட்டி விட்டுறான். அதில் ரெக்கார்டர் கீழே விழுந்துடுது. அப்போ ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆயிடுது, எங்கே அவள் பாத்திர போகிறாளுன்ட்டு. ஆனால் அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி ஹீரோ டக்குன்னு வந்து அந்த ரெக்கார்டரை எடுத்துடுறாரு. பக்கத்தில் இருக்க குழந்தைய தூக்கிட்டு, என் குழந்தைய நான் சரியாக வளர்க்கலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரா. அப்போ தான் ஹீரோயினுக்கு மூச்சே வருது. அங்கேருந்து கிளம்பி காருக்கு வர வழியெல்லாம் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா, இந்த பொண்ணு சீஷி எல்லாமே உன்கிட்ட இருந்து காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்ன மாதிரியே பேகு ட்ரெஸ் எல்லாமே ஒன்ன மாதிரியே இருக்கு, எதுக்கு அப்படி பண்றான்னு தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை தான் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்களா. அப்படியே கார்ல ஏறினா அங்க ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவை பார்த்து, நீங்க வரலன்னா கதையே வந்து கந்தலா இருக்கும், ரெக்கார்ட் பண்றேன்னு மட்டும் தெரிஞ்சுதான் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கோனே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இல்ல, நீ நல்லா தான் நடிச்ச, நேச்சுரலா நடிச்சேன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, அப்ப நான் வந்துட்டு இல்ல திறமையாயிட்டா அப்படிதானே சொல்றீங்க அப்படி கேட்டா, அந்த மாதிரி இல்ல, சீஷி மாதிரி ஒரு சின்ன பொண்ணெல்லாம் ஏமாத்திடல உங்களால அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின்ல, ஒருவேளை இவன் கிட்ட நான் பல்பு வாங்கிட்டேன்னா என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உடனே டிரைவர் கிட்ட சொல்றாங்க, இந்த ரெக்கார்டர் எடுத்துட்டு போயிட்டு நீ லூ கிட்ட கொடுத்துரு, ஹீரோயினை சேஃபா அவங்க வீட்டுல விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், நீங்க எங்க போறீங்க, நீங்க வரலையான்னு கேட்டா, நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு அப்படி சொல்றாங்களா. அப்ப என்னோட விஷயத்துக்காக மட்டும் தான் நீங்க வந்தீங்களா அப்படி கேட்டா, ஹீரோ அவர் வந்து இமேஜ் சேவ் பண்ணோம் இல்லையா, அவர்ல எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா, உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுறாரா. இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு ஏதோ நினைச்சுக்காம, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக தான் நீங்க வந்தீங்க, நான் வந்து இந்த ரிசோர்சஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோனு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாளே ஹீரோக்கு ஒரு பார்சல் வருது. என்னன்னு பார்த்தா யாரோ பொக்கே ஏதாவது இருக்கு ஆர்டர் பண்ணி அமைச்சிருக்காங்க போல. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு டவுட் வந்தது, ஒருவேளை நமக்கு எதிரிங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அமைச்சிட்டாங்களோன்ட்டு. இல்ல எனக்கு இது வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்களா. அவன் வந்துட்டு இல்ல இல்ல இது உங்களுக்கு வந்தது, ஆல்ரெடி பேமெண்ட்லாம் பண்ணிச்சு, நீங்க வாங்கிதான் ஆகணும்னு சொல்றான். உடனே இவர் காசு கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு போய் த்ரோ பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அந்த டைம்ல வந்து லூ கால் பண்ணிட்டு, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும்ல, அது வந்துட்டு ஹீரோயின் தான் அமிச்சா அப்படின்னு சொல்றாங்களா. உடனே இவன் பின்னாடியே போயிட்டு, சார் அந்த பார்சல் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்களா அப்படின்னா, அவன் இப்ப தர மாட்டான். இல்ல நீங்க எனக்கு வெளில த்ரோ பண்ண சொன்னீங்களே, நான் எடுத்துட்டு போறேன் சொல்றானா. உடனே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தோன்னே சரி சரி வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துறான். ஹீரோக்கு ஹீரோயின் கொடுத்தாங்கன்றதுனால ரொம்ப ஆசையா இருக்கு, எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு ஆசையா கொஞ்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோக்கு லூ கிட்ட இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோயின் இவருக்கு மட்டும் கிடையாது, லூக்கோ ஒரு பிளான்ட் வாங்கி கொடுத்திருக்காரு போல. அதுதான் வந்து அவர் ஸ்டேட்டஸா வச்சிருக்காரா. டே என்னடா உனக்கும் கொடுத்துருக்காளா, எனக்கு தாண்டா கொடுத்தா, எங்க உன விடக்கூடாதுன்னு நினைச்சு உனக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருப்பா போல அப்படின்ட்டு அவரு கலாச்சிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அந்த இடத்துல பங்கமாயிடுது. இருந்தாலும் எனக்காக வாங்கி கொடுத்துருக்காளே ஆசையா அப்படின்னு நினைச்சிட்டு அதையே பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காருல, அதுக்கு நீ எதாவது வாங்கி கொடுத்தியாடி. நான் வாங்கி கொடுத்தா, அவங்க வீட்டுக்கே பார்சல் அமைச்சிருக்க தெரியுமா, அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும், ஜெட்லாக்லாம் இல்லாம இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் வாங்கி கொடுத்துருக்கா, அந்த ஹெர்பல் கூட இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓ அப்படியா, அவருக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்தியான்னு கேட்டா, இல்ல இல்ல நான் லூக்கோ வாங்கி கொடுத்தோன்னே உன்னெல்லாம் திருந்தவே முடியாதுடி அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அந்த போட்டோ எடுத்துருப்பார்ல, அதை அமைச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்றாங்க. ஹீரோயினோ என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறேன், நீங்க அதை பாருங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோவும் அது என்னோட பிளஷர், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வராரு. ஆனா அதை அழிச்சிட்டு கெத்து மெயின்டைன் பண்றதுக்காக ஓகே பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அடுத்த நாளே ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, நம்ம கிட்ட இருக்க இந்த ரெக்கார்டர் வந்து வெறும் ஒரு சைடு எவிடன்ஸ் மட்டும் தான், இருந்தாலும் உங்க கண்டென்ட்டை வந்து நீங்க யாரு பார்த்து காப்பி அடிக்கலன்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம், அதுக்கு வந்து இன்னும் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும், வாங்க பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஆடியோ கான்ஃபரன்ஸ்ல பண்றாங்க போல, அனலைஸ்லாம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோக்கு ஒரு கால் வருது, அதுல பாம்பு பத்திலாம் பேசிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் பயந்துடுறாங்க, பான்னு பார்த்துட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு சரி அவ எங்க பயந்துட போறா சொல்லிட்டு தனியா போய் பேசிட்டு வராங்க. ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்காங்களா, அதை பார்த்தோன்னே ஹீரோ டைவர்ட் பண்றதுக்காக என்னாச்சு அப்படின்ட்டு கேக்குறாங்க. இல்ல அங்க லேட் ஆகுது இல்ல, நீங்க இன்னும் தூங்கலையா, தூக்கம் வரலையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஹீரோயின் பார்த்தா ஹீரோ தூக்கம் வரக்கூடாதுன்னு பக்கத்துல காஃபி வச்சுட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்காரு போல. அதே டைம்ல அங்க ஒரு பூனை கத்துற சத்தம் வர கேக்குது. ஹீரோயின் வர எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா பூனெல்லாம் கத்துது அப்படின்ட்டு. உடனே ஹீரோ போயிட்டு தூக்கிட்டு வந்துட்டு அது டேபிள் மேல வச்சிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் ஹீரோ ஏதோ சொல்றாரு, அதை கூட கவனிக்காம அவங்க அந்த பூனையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வாங்க இந்த சாப்டர் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கதையை பாக்குறாங்களா. அந்த கதையில என்ன இருக்கும்னா, ஹீரோயினுக்கு இந்த பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல. அதை பார்த்ததுல இருந்து ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லா பூனைக்கும் வந்துட்டு இந்த ஃபீட் பண்ற வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இந்த சினாரியோ தான் அந்த போயம்லயும் இருக்குது, இவங்க எழுதின அந்த நாவல்லையும் இருக்கு. அதுல வந்து
டிஃபரன்ஸே இல்ல. ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹீரோயினுக்கு அந்த பூனைக்குட்டி பிடிக்கும்ன்றதுனால ஹீரோ அவங்க வரும்போதெல்லாம் வந்துட்டு இந்த பூனையை கொஞ்சுற மாதிரி ஃபீட் பண்ற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். அதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரெண்டு இதுலயுமே வந்துட்டு சேஞ்சஸே கிடையாது, எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது, அதனால நம்ம மாட்டிப்போமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல நீங்க நல்லா பாருங்க, அந்த போயம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹீரோ வேணும்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஹீரோயின் வரும்போது அந்த பூனைக்குட்டி அங்க கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீட் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த நாவல்ல அந்த மாதிரி கிடையாது, ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காரு, நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஓ ஆமால, கரெக்ட், தேங்க்ஸ், நீங்க நல்லா நோட் பண்ணி சொன்னீங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. இந்த போயம்ல வந்து ஹீரோ ஒரே கால்குலேட்டிவ் மைண்டா தான் வேலை செஞ்சிருக்காரு, அந்த மாதிரி தானே சொல்ல வராங்க. அப்படி சொன்ன உடனே ஹீரோக்கோ வந்துடுது, என்னது கால்குலேட்டிவ் மைண்டா, என்னங்க நீங்க எங்க நெகட்டிவா தான் பேசுறீங்களா அப்படி கேட்குறாங்களா. உடனே ஹீரோயினும், ஐயோ நீங்க மறுபடியும் கோச்சிக்காதீங்க, நான் நெகட்டிவா சொல்லல, அதை வந்து நான் பாசிட்டிவா தான் சொல்றேன், எவ்வளோ கிளவரா ஹீரோ வந்து ஐடியா பண்ணி இதை பிளான் பண்ணியிருக்காருல்ல, அப்படி சொல்ல வர, நீங்க தப்பா நினச்சிக்காதீங்க அப்படி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இந்த டைம் காஃபி குடிக்கலான்னு எடுக்க போகும்போது அந்த பூனை தட்டி விட்டுடுது, அது மேலே கொஞ்சம் ஊத்திடுது போல. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி காஃபி எல்லாம் அது மேலே கொட்டக்கூடாது, அதை அது டேஸ்ட்டோ பண்ணக்கூடாது, உடனே கொண்டு போய் குளிப்பாட்டுங்க அப்படி சொல்றாங்களா. ஹீரோவும் ஓகேன்ட்டு எடுத்துட்டு போறாரு. மறுபடியும் பின்னாடி வந்துட்டு, எனக்கு இதை எப்படி பண்ணணும்னு தெரியாது, உனக்கு தெரியுமான்னு கேட்டா, அது உங்க பூனை தானே, உங்களுக்கு குளிப்பாட்ட தெரியாது, அதுக்கு வேக்சின்லாம் போட்டிங்களா அப்படி கேட்டா, அதெல்லாம் போட்டாச்சு, நான் இப்போ குளிப்பாட்டலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி நான் ஹெல்ப் பண்றேன் சொன்ன உடனே லேப்டாப்பை கொண்டு போயிட்டு அந்த பாத் டப் கிட்ட வச்சுட்டு ஹீரோயின் சொல்ல சொல்ல அவர் குளிப்பாட்டிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அது சும்மா நாட்டியா இருக்க போல, தண்ணியெல்லாம் மேல ஸ்பிளாஷ் பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம் ஹீரோ முகத்துல உடம்புல இந்த ஷர்ட் மேலாம் நல்லா பட்டுருது, அது வரை டிரான்ஸ்பரண்டா இருக்க ஒரு மாதிரி ஹாட் சீனா அந்த இடத்துல மாறிடுதா. அப்போ ஹீரோனுக்கு ஒரே பிளஷிங் தான், அவங்க கையில இருக்க பேப்பரை கூட அப்படி நசுக்கி அதை தூள் ஆக்குற நிலைமையில இருக்காங்க. அவங்க அப்படியே அந்த பூனைக்குட்டிக்கு நல்லா தோட்டிலாம் விட்டுட்டு அதை ட்ரையர்ல எடுத்து போய் வச்சுட்டு வராங்களா. வந்த உடனே இவர் உடம்பு ஃபுல்லா நனைஞ்சிடுது இல்லையா, ஸோ அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. உடனே திரும்பிட்டு, ஷோ நான் இங்க தான் இருக்கிறேன், நீங்க வந்துட்டு ஷர்ட்ல கழட்டாதீங்க அப்படி சொல்றாங்களா. இல்ல எனக்கு நான் குளிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், அப்ப நீங்க இந்த லேப்டாப்பை தள்ளி வச்சிடல அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு நீங்க இந்த வீடியோ காலை என் பண்ணாவே போதுமே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ அசிங்கம் ஆயிடுதா, அல்ல என் பண்ணலான்ட்டு போறாங்க. பின்னாடி தான் அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு, யார் இது ஷர்ட் இல்லாம ஒரு பையன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினை பார்த்து கலாச்சிட்டு இருக்காங்க, யாருடி எது சொல்லிடி அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஹீரோ தான், அவன் வந்துட்டு இந்த பூனைக்குட்டி குளிப்பாட்டிட்டு இருந்தான், அதனால அவன் உடம்புல வெட் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஷவருக்காக போறான், அப்பதான் நான் கட் பண்ண அப்படி சொன்னேனே. ஓ அப்படியா, சரி அவன் கிட்ட பூனை இருக்கு, அவனுக்கு குளிப்பாட்ட தெரியாதா அப்படின்னு கேட்டா, தெரியல, அது அவன் பூனை இல்லைன்னு சொல்றான் அப்படின்னா, அப்போ இது வேற யாரோட பூனையா, அவன் வந்துட்டு சிங்கிள் கிடையாதா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி முகம் மாறுது. இப்போ டாபிக் சேஞ்ச் பண்றதுக்காக அவங்க சொல்றாங்க, உனக்கு ஒரு நல்ல நியூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியே உனக்காக ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, உங்க சைட்ல ஏதோ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிருக்காங்க போல, அதுக்கப்புறம் இந்த நாவலுக்கு ஃபுல் ரைட்ஸும் உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீஷி தான் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி நியூஸ் ரிலீஸ் பண்ணதுனால இப்ப எல்லாரும் அவளை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க. இருந்தாலும் இந்த சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவ மேலதான் தப்பு இருக்கு, சீஷி வந்து எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த லாயர்ஸ் ஏதாவது வந்து பண்ணணும் இல்லையா, சோ அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இது போல எங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆடியோ ரெக்கார்டிங்கும் இருக்கு, இது எல்லாத்தையும் நாங்க கோர்ட்ல ரிலீஸ் பண்ணுவோம், அந்த டைம்ல உங்களுக்கே தெரியும், அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பேசுறதுலாம் சகஜம் தான், நாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றா, இந்த ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட் தான், அவன் கொடுத்த நோட்டீஸ்க்கு அப்புறம் யாராவது ஒருத்தராவது உனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்களா பாரு, சம்மதான், ஆனா என்ன பண்றது, அவனுக்கு வேற ஆள் இருக்காங்க போலியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது கூடவே சேர்த்து இந்த சீஷிக்கு நீ என்னதான் பண்ண, எதுக்கு அவனை இப்படி டார்கெட் பண்றா, ஒருவேளை அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் நீ எடுத்துக்கிட்டியா, கலந்துக்க வேண்டிய ஸ்போர்ட்ஸ்ல நீ கலந்துட்டு ஜெயிச்சிட்டியா, என்னதான் நீ பண்ணல, இதெல்லாம் தாண்டி அவளோட லவ்வரை நீ புடுங்கிட்டியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. லவ்வரா, நான் ஆரம்பத்துல இருந்து சிங்கிள் தாண்டி அப்படின்னா, ஆமாமா நீ பிறந்ததுல இருந்து சிங்கிளா தாண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கா. அவளே என்ன கற்பனையில நான் அவளுக்கு எதிரின்னு நினைச்சிட்டு அவ சுத்திட்டு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்களா. அப்போ அவ ஃப்ரெண்டுக்கு ஒரு டவுட் வருது, நம்ம கூட ஒருத்தர் சுத்திட்டு இருந்தானே லீ சீஷான், இப்ப கூட ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டா இல்லையா, அவனுக்கும் இவளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா, அதனாலதான் நீ உங்களோட லவ்வுக்கு நடுவுல வந்துட்டேன்னு சொல்லி உன்ன டார்கெட் பண்றாளா அப்படின்னு கேட்டா, அது எப்படி, நம்ம தான் அவன் கூட கான்டாக்டே இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு அவன் கிட்ட பேசி அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்க. இதே சமயத்துல லீ சீஷான காமிக்கிறாங்க, அவன் இப்ப பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டான் போல, இப்ப கூட லைவ் ஸ்ட்ரீமிங்ல அவனோட வியூவர்ஸ் மட்டும் மில்லியன் கணக்குல இருக்காங்க, அவங்க கூட ட்ரூத் அண்ட் டேர் விளையாட போறாராம், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நம்ம ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு, அந்த மேனேஜர் நம்மள மறுபடியும் வேலையில சேர்ந்துக்க சொன்னாங்க அப்படின்ட்டு. முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த மேனேஜர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, இந்த ஹீரோயினை வந்துட்டு நம்ம 3 நாள்ல வேலையில இருந்து தூக்குறோம், எழுதிட்டு இருக்க எல்லா நாவலையும் நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் அப்படி சொல்லும் போது மிங் தான் வந்து ரொம்ப போராடி இருப்பா, இல்ல கண்டிப்பா இவங்களை வேலை விட்டு தூக்க கூடாது, இனிஷியல் டேஸ்ல அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவு
வேலை கம்மி காசுக்கு பண்ணி கொடுத்துருப்பா. இப்போ அவளுக்கு கஷ்டம் இருக்க டைம்ல நம்ம தானே சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. இதை பாருமா, என்னதான் உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் சேலரி நாங்க தான் தரோம், நாங்க சொல்றதா நீ கேட்கணும் அப்படி சொல்றாங்களா. அதுக்கு அவளுக்கு கோவம் வந்துடுது. என்னது சேலரி நீங்க தரீங்களா, நான் வந்துட்டு வேலையே இல்லாத டைம்ல அவ தான் என்ன நம்பி என்னோட நாவலை என்கிட்ட கொடுத்தா, அதனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய பேரும் வந்துச்சு நம்ம கம்பெனிக்கு, அது தெரியும் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவத்துல ஐடி கார்டை தூக்கி விசிறி வச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த ஆன்லைன்ல இந்த ஸ்கேண்டல்லாம் கம்மி ஆயிட்டு இவங்களை பத்தி தப்பா பேசல கம்மி ஆயிடுச்சு இல்லையா. சோ இது வந்துட்டு இந்த கைண்ட்னஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் மறுபடியும் வேலையில சேர்த்திருப்பாங்க. இதை பத்தி பேசிட்டே இருக்கும் போது இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அப்போ அந்த ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்க, உங்க போன்ல 7வது கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாம் சொல்லுங்க அப்படி சொல்லிருப்பாங்களா. அப்போ வந்துட்டு பின்னாடி மேனேஜர் வந்து ஒரு பேர் எழுதி காமிச்சு இவனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அவனும் அவன் போன்ல இருந்துட்டு ஹீரோயினோட நம்பர் எடுத்துட்டு கால் பண்றான். ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது, என்னடா அவன் நம்மளுக்கு தான் கால் பண்றான் அப்படின்னா. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்றா, அது எப்படி அவன் கிட்ட இருக்க 7th நம்பர் ஒன்றா இருக்கும், உன் பேரே 6ல தானே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு போன் அட்டென்ட் பண்றாங்களா. பார்த்தா லீ ஷிஷான் தான் கால் பண்ணிருக்கான். ஹீரோயின் கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணலாமா, நான் இப்போ அப்ராட்ல இருந்து வந்துட்டேன், நீ நல்லா இருக்கியா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் தயங்கி பேசிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஆடியன்ஸ்ல இருந்து வர சொல்றாங்க, இல்ல நீங்க இவ்வளவு ஸ்வீட்டாலாம் பேசக்கூடாது, யார்கிட்டயும் பேசாதீங்க, நீங்க அந்த பொண்ணை போய் மீட் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றாங்க. உடனே அவனும் சரி நான் அவங்கள மீட் பண்ணல, நான் அவங்களுக்கு கால் பண்ணி சாரி சொல்லிட்டு மீட் பண்றதை கேன்சல் பண்ணிடுறேன், ஓகே அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்களும் வந்து ஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த லைவும் முடியுது. அவனோட மேனேஜரும் எனக்கு இன்னும் 15 மினிட்ஸ் டைம் இருக்கு, ட்ரெஸ் பண்ணிட்டு வா அடுத்த பிராண்ட் ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்களா. அந்த டைம்ல அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக். இப்போ இவங்க எல்லாரும் படிச்சுட்டு இருந்த டைம்ல இவனும் வந்து பியானோ ஆர்டிஸ்டா இருந்திருக்கான். அந்த டைம்ல இவங்க கான்சர்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு பொக்கே மாதிரி கொடுக்குறாங்க. வாங்கி வச்சுட்டு இந்த கான்சர்ட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பியானோ இது முடிஞ்ச உடனே ஹீரோயின் டக்குன்னு அந்த கையில இருக்க பொக்கே எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுத்து நீ ரொம்ப நல்லா வாசிச்ச சொல்லிட்டு கிளம்பிடுறாங்களா. அவனுக்கு ஒரு இம்ப்ரெசிவ் ஆயிடுது. உடனே ஹீரோயினே பின்னாடி துரத்திட்டு போறான். டைம்ல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கதை ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். சொல்றா, நீ என்னதான் அந்த பியானோ வாசிக்கிறவனை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு தான் தெரியும் நீ அவனை பார்க்கல, அந்த உன் மைண்ட் ஃபுல்லா ஷூ தான் இருந்தான் அப்படின்ட்டு. அது கேட்டோடனே இவனுக்கு அப்செட் ஆயிடுது. ஐயோ இவளுக்கு ஷூ தான் பிடிக்கும் போல, என்ன பிடிக்காது போல அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்கிருந்து நகர்ந்துடுறான். அந்த நைட்டு ஹீரோயின் ஆன்லைன் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சீஷி வந்துட்டு என்னோட காலேஜ் ஜூனியர் தான் அப்படி சொல்லிட்டு இந்த நியூஸை யாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. இப்ப எல்லாரும் அவளை தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு வேணுட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கா, லிலி மேல தப்பா பொருளி எல்லாம் போட்டுட்டு இருக்கா, ஆர்மி வேற யூஸ் பண்றா அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் இதை ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு ஹீரோயினுக்கு தெரியல. இப்போ லூக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க தான் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணீங்களான்னு கேட்டா, நான் கிடையாது, நாங்களாம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே வந்து ஹீரோயின் என்னடா வேற யார் தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது சீஷி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, பண்ணிட்டல என்னை வச்சு செஞ்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாளா. நான் உன்னை கோர்ட்ல மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினும் இது நான் பண்ணல, எங்க லாயரும் ரிலீஸ் பண்ணல, யார் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. அதுக்குள்ள அவ பிளாக் பண்ணிட்டா போல, அதனால மெசேஜ் அவளுக்கு டெலிவர் ஆகல. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அப்பா இந்த ஆன்லைன்ல நம்ம செக் பண்ணிட்டே இருந்தா நம்மளுக்கு தான் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல செக் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஏதோ ஒரு கேஸ் பத்தி பேசிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அந்த கேஸ் பத்தி ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோ லாயர் ஆனது ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த டைம்ல அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம ஆயிருக்கும். அந்த டைம்ல அந்த கிளைண்ட் இருப்பாங்களே அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடாங்க. எங்க கேஸ் வந்து இப்ப அந்த இடத்துல இருக்கு, யார் தான் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு கேட்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ ஸ்டெப் அப் ஆகி நான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றேன், நான் வந்து எங்க அப்பா கீழே இவ்வளவு நாளா ஜூனியரா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பெருசா இதுல திருப்திலாம் இருக்காது. லாஸ்ட் மினிட்ல எந்த சேஞ்சஸ் வந்தாலும் சக்சஸ் ஆகாது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து நல்ல எவிடன்ஸ்ல கலெக்ட் பண்ணி சூப்பரா இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. அதை பத்தி ஒரு ஆர்டிகல் தான் ஹீரோயின் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்தோன்னே அப்பத்துல இருந்தே ஸ்மார்ட் தான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்துக்கோ வந்துடுறாங்க. சும்மா அப்படியே போன் நோண்டிக்கிட்டு தூங்கிடுறாங்க போல. அந்த டைம்ல ஹீரோயின் ரூம்ல யாரோ ஒருத்தவங்க மறைஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா சீஷி தான். அவன் நல்லா நீட்டுக்கு ஒரு ராட் எடுத்துட்டு வந்து ஹீரோயினை அட்டாக் பண்றா. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வெயிட் ஒரு போனஸ் கிளிப் இருக்கு. ஹீரோயினுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருந்தால கேம்பஸ் சுத்தி இருக்கிற எல்லா பூனைக்கும் மீல்ஸ் வாங்கிட்டு வந்து தருவாரு. அதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கும் போது இன்னைக்கு ஒரு பூனைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு போதும்ன்ற மாதிரி நகர்ந்து போதா. உடனே அதை தூக்கி வச்சுட்டு ப்ளீஸ் எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இரு, நீ இருந்தனா இந்த மாசம் ஃபுல்லா உனக்கு நானே சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்ட்டு அந்த பூனை கிட்ட டீல் பேசிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயினும் வராங்களா. அதை பார்த்த உடனே இந்த உனக்காக மீல் அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடுற மாதிரி அப்படி தடை கொடுத்துட்டு இருக்காரா. இதை வந்து ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ மனசுல நினைக்கிறாரு, நான் இங்க வந்ததே பூனைக்காக கிடையாது உனக்காக தான் அப்படின்ட்டு. அப்படியே நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு வந்துடும். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.